கர்த்தருடைய பிரசனம் நம்ம கூட இருக்கு. நம்மளுடைய பிரசனம் இந்த இடத்த வந்து கர்த்தருடைய மகிமையினால் அவர் வந்து நிரப்பி இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு சிந்தனையோடு நம்ம இன்னைக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மெசேஜ் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, இந்த ஒரு நேரத்துக்காக நன்றி. கர்த்தாவே, உங்களுடைய அந்த சிலுவையிலே நீ செய்த அந்த கிரியைக்காக நன்றி கர்த்தாவே. அந்த முடிக்கப்பட்ட காரியத்துக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, உண்மை மையமாக வைத்து கர்த்தாவே, உண்மை முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது கர்த்தாவே, தூயரே பரிசுத்தரே என்று கர்த்தாவே எங்களுடைய நாவுகள் கர்த்தாவே உண்மை துதிக்கவும், கர்த்தாவே உம்மிடமிருந்து எங்கள் இருதயத்திலே கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை தயார்படுத்துமாறு ஜெபிக்கவும் கர்த்தாவே. உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு உங்களுடைய வேதத்தை கற்பித்து அருளுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். So I will be talking in English and the translation will be done in Tamil. நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். So everybody used to prepare ourselves before doing something, right? எல்லாருமே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தப்படுவோம். I know that Gautam prepared himself very hard before his exam. கௌதம் நமக்கு தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான், ஆயத்தப்பட்டான். He used to go to tuition and whenever I call Anna, I'm in tuition. 4 மணிக்கு எழுதி டியூஷன்லாம் போனான். So he prepared himself so much for his exam. அவன் அந்த எக்ஸாமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தான். In that same way, when people go for war, நிறைய பேர் நடக்கும் போது யுத்தத்துக்கு போகும்போது, வார், ஓகே. So when people go for war, நம்ம சண்டைக்கு போகும்போது, so we see the captain of the army encouraging and edifying the soldiers. அந்த தலைவன், அந்த கேப்டன் வந்து எல்லா யுத்த வீரர்களையும் என்ன பண்ணுவார், உற்சாகப்படுத்தி அந்த சண்டைக்கு ஆயத்தப்படுத்துவார். Right. So and I read a statement recently. It says that even good people in their encouragement speaks a good number of lies. Good people speaks good number of lies. போய் சொல்றேன், lies. Okay. ஈவன் அந்த உற்சாகத்துல, ஸோ நல்ல மனிதர்கள் கூட அவங்க தன்னுடைய பிறர் மற்றவர்களை வந்து உற்சாகப்படுத்தும் போது சில நேரத்துல பொய் சொல்றதுக்கு கூடும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன். ஓகே, நல்லவர்கள் கூட உற்சாகப்படுத்தும் போது பொய் சொல்லக்கூடும். And Jesus Christ, before he went to the cross, he also prepared his disciples. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தினார். Right. So just like everybody, he also prepared his disciples before the cross. எல்லாரும் மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தினார். But Jesus Christ was not the same as everybody. ஆனா இயேசு கிறிஸ்து மற்றவர்களை போல கிடையாது. We know that Jesus Christ is the truth, as he said, "No, I am the way, the truth and the life." எல்லாரும் தெரியும், இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். And he says, "What I speak is his spirit and truth." அவர் சொன்னார், நான் பேசுவது ஜீவனும் ஆவியும் சத்தியமாய் இருக்கிறது. So we cannot expect some random lies from his mouth to prepare his disciples before he's going away from the world. அவர் ஏதோ பொய் சொல்லி அந்த சீஷர்களை ஆயத்தப்படுத்த முடியாது. And as we know that Jesus Christ did not lie. அதனால நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து பொய் சொல்லுகிறவர் கிடையாது. So let's turn into our Bibles to John chapter 16 verse 33. யோவான் 16:33 எடுத்துக்கலாம். So here this is the last couple of sentences Jesus Christ spoke to the disciples before he went to the cross.
இதுதான் கடைசியா ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை. We might expect that Jesus Christ would say something encouraging, right? நம்ம இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி சொல்லுவாருன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். We might think that Jesus would lie about that you will not have tribulations. ஆண்டவர் வந்து ஒருவேளை வந்து நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு பொய் சொல்லுவாருன்னு கூட நினைக்கலாம் மற்றவங்க. Jesus could we could say that Jesus would encourage them by saying, oh, everything is going to be all right, don't you ever worry. ஆண்டவர் வந்து எல்லாமே நல்லா நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்றவர் கிடையாது. check. But here we see Jesus Christ telling the disciples in John chapter 13 verse 33. யோவான் 16:33 ஆண்டவர் இப்படி சொல்றாரு. So Jesus says that in this world you will have tribulations. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. Wow, such a beautiful truth, isn't it? அது ரொம்ப உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சத்தியம். We might expect that Jesus would say that you will not have tribulations. நம்ம நினைக்கிறோம் அவர் வந்து சொல்வாரு நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்வாரு நினைக்கிறோம். We might expect that Jesus would say that everything is going to be the way you want it to be. அவர் சொல்வார் நீங்க என்ன நினைக்கிறபடி உங்களுக்கு நடக்கும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சொல்வார் நினைச்சோம். But Jesus Christ is saying that you will have tribulations. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. Wow, உண்மையிலே மிகப்பெரிய உண்மை. Think about that. The devil is the father of lies. பிசாசு தான் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். The devil is the accuser of the Satan, accuser of the brethren. அவன் தான் வந்து சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன். He is a thief who comes to steal, kill and destroy. Right? அவர் பிசாசு தான் வந்து கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் திருடுவதற்கும் வருவான். So he is not of the truth. அவன் வந்து சத்தியத்தினுடையவன் கிடையாது. And think about it, Jesus saying that you will have tribulations in the world. இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. And the devil is the father of lies. பிசாசு பொய்க்கு பிதாவா இருக்கிறான். And the devil is the prince of the power of the air. அவன் வந்து வானமண்டல பொல்லாத அதிபதியா இருக்கிறான். The entire world is under his control. இந்த முழு உலகமும் அவனுக்கு கீழே இருக்கிறது. Right? Wow. பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. And Jesus is saying that you will have tribulations in the world. ஆண்டவர் சொல்றார் இந்த உலகத்துல நிச்சயமா உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. Do you know why? ஏன் தெரியுமா? Because we are not of this world. ஏன்னா நம்ம இந்த உலகத்திற்கு உரியவர்கள் கிடையாது. As believers in Christ, நம்ம விசுவாசிகளாக as believers in Christ, we are of a different kingdom. நம்ம வேற ஒரு ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். In Colossians it says that the Father has taken us out of the kingdom of darkness and has placed us into the kingdom of His Son. கொலோசியர் 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து இருளின் அதிகாரத்தை நம்ம எடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள புகுத்தி இருக்கிறார். And Jesus says, even as I am not of this world, they are not of this world. ஆண்டவர் சொல்றார் நான் இந்த உலகத்தார் அல்லாத போல இவங்களும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தார் அல்ல. And that is the reason behind all our tribulations. அதனாலதான் நமக்கு இந்த உபத்திரவங்கள் இருக்கிறது. And Jesus did not comfort us with some lie. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொய்யை வச்சு நம்மளை வந்து உற்சாகப்படுத்தல, நம்மளை திடப்படுத்தல. Jesus says you will have tribulations in the world. ஆனா ஆண்டவர் உண்மையை சொன்னார். அவர் சொன்னார் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But if he had stopped with that, the disciples would be held with fear. ஆனா அதோட நிறுத்தி இருந்தாருன்னா உங்களுக்கு உலகத்துல உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லி அதோட நிறுத்தி இருந்தாருன்னா இந்த சீஷர்கள் எல்லாம் வந்து உண்மையிலே பயத்தால நிரம்பி இருந்திருப்பாங்க. But Jesus did not stop that. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க நிறுத்தல. In John chapter 16 verse 33 we see யோவான் 16:33ல that it says, in this world you will have tribulations. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But take courage. ஆனா திடன் கொள்ளுங்கள். But take courage. ஆனா திடன் கொள்ளுங்கள். Why? ஏன்னா I have overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். Right? So Jesus Christ has overcome the world on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில உலகத்தை ஜெயித்திருக்கிறார். On the cross the devil is defeated. சிலுவையில பிசாசு தோற்கடிக்கப்பட்டவர். In Genesis chapter 3 it says that your seed will crush the head of the serpent and the serpent will bite your leg.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வேதம் சொல்கிறது, நீ ஆண்டவர் சர்ப்பத்தினுடைய தலையை சிலுவையில் நசுக்குவாரனும் பிசாசு அவருடைய குதிங்காலை நசுக்குன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. And that was the plan of God from the beginning. அதுதான் ஆண்டவருடைய ஆதியிலிருந்து ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. And that was fulfilled on the cross. அதுதான் சிலுவையில நிறைவேறினது. And God and Jesus Christ wanted his disciples to be strengthened by that truth. அந்த சத்தியத்தால நாம எல்லாரும் அவருடைய சீஷர்கள் எல்லாம் வந்து பலப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நினைத்தார். Jesus Christ did not lie to his disciples. இயேசு கிறிஸ்து பொய் சொல்லல. இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல பொய் எதுவும் சொல்லல. Jesus did not say, oh, everything will be fine, you will be all right, or you can be without me and it will be all right. No. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், எல்லாமே ஒண்ணுமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லல. Or Jesus Christ did not say, oh, you will not face any tribulations, or everything is going to be good as you are thinking. இந்த உலகத்துல சொல்ற மாதிரி எல்லாமே நல்லதே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லல. But Jesus did not comfort his disciples with a lie. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை ஒரு பொய்யினால திடப்படுத்தவில்லை. Jesus said, you will have tribulations. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்துல நிச்சயமாக உபத்திரவம் உண்டு. But take courage. ஆனால் திடக்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். And not only that, God has given us the spirit of truth to dwell among us. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சத்தியத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்திய ஆவியை. Think about it. The Holy Spirit does not lie. பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. The Holy Spirit testifies with our spirit that we are the children of God. In Romans 5. பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தோட நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். In our tribulations, the Holy Spirit pours out the love of God into our hearts. That is nothing but that Jesus Christ died on the cross. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம இருதயத்துல ஊற்றுகிறார். And that is that Jesus Christ died for us on the cross. அது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததை குறிக்கிறது. And the spirit of truth never lies, and he leads us into all those truths. பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்கிறவர் அல்ல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் நம்மை வழி நடத்துகிறவர். In the midst of tribulations, what can we do? We can take courage. இந்த போராட்டத்தின் நடுவில் என்ன செய்ய முடியும்? நம்ம திடன் கொள்ளலாம். Because Jesus Christ has overcome the world. இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறார். And one of the name of the Holy Spirit that he takes to himself is called the Comforter. பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் என்ன அப்படின்னா அவர் தேற்றரவாளன். And the role of the Holy Spirit is to comfort us in the truth. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்தை வைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். He never lies to us. அவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் இல்லை. He always shows us the cross and the victory that Jesus Christ has taken on the cross over the devil. அவர் எப்பொழுதுமே வந்து சிலுவையை நம்மிடத்துல காட்டி இயேசு கிறிஸ்து ஜெயித்த ஜெயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். And he reveals to us the plan that God has from the beginning, even before the foundation of the world. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் ஆதியிலிருந்தே வைத்திருந்த திட்டத்தை நமக்கு சிலுவை மூலமா வைத்திருந்த திட்டத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். And we are seeing Jesus Christ before he is departing from the world, comforting his disciples with that truth. அதை வைத்துதான் ஆண்டவர் அவருடைய சீஷர்களை ஆறுதல் படுத்துகிறார். Jesus did not lie. இயேசு கிறிஸ்து பொய் சொல்லுகிறவர் அல்ல. He did not say that. He did not lie. He said, "You will have tribulations, but take courage." ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அவர் சொன்னார், இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். I have anxiety and I have depression. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு மன அழுத்தம், நெருக்கங்கள், பாரங்கள் இருக்கலாம். I can live in a life that I am like that. I am that's a condition to me. நான் நினைக்கலாம் இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி நினைக்கலாம். But don't do that. Jesus Christ said, I have overcome the world. அதை நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மை ஜெயித்தார். On the cross, Jesus Christ crushed the head of the devil. இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து பிசாசுடைய தலையை நசுக்கினார். And Jesus Christ is encouraging us through the finished work of the cross. இயேசு கிறிஸ்து அந்த முடிக்கப்பட்ட வேலையை வைத்து நம்மை திடப்படுத்துகிறார். He sometimes, or we can think that, I have sinned and I cannot go to God. நிறைய நேரத்தில் நினைக்கலாம், ஐயோ நான் பாவப்பட்டேன், எப்படி ஆண்டவர்கிட்ட போக முடியும்னு நினைக்கிறேன். And that could be a lie that we could believe.
நம்ம ஒருவேளை வந்து அந்த பொய்யை கூட நம்பலாம். And we could stay away from the cross, we could stay away from the church, we could stay away from God, taking the நிறைய நேரத்துல நம்ம வந்து சபையை விட்டு சபைக்கு வராம சிலுவைக்கு பக்கத்துல வராம கூட இருக்கலாம். But Jesus Christ is saying, I have overcome the world. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். And because he overcome the world, the throne of grace is open to each and every single one of us. அவர் உலகத்தை ஜெயித்ததனால நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபாசனம் எப்பொழுதும் திறந்ததாக இருக்கிறது. And God is saying, come to the throne of grace with all boldness. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எல்லாரும் வந்து கிருபாசன தண்டையில தைரியமாக நீங்க வாங்கன்னு சொல்லி. He didn't say, oh, you should be fearful, you should bow down like this and you should go. ஆண்டவர் எப்பவுமே நம்மள வந்து ஐயோ பயந்து போயிட்டு அப்படி நடுங்கிட்டு வரணும்னு சொல்லல. He says, come boldly to the throne of grace. ஆண்டவர் சொன்னாரு, கிருபாசனத்துக்கு முன்னாடி தைரியமா வாங்க சொன்னாரு. And this is because of what Jesus Christ did on the cross. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக முடித்ததை வைத்து அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். And he is comforting us with such a truth. அவர் அதை வைத்து தான் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். And he says, in this world you will have tribulations. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. But take courage. திடர் கொள்ளுங்கள். I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். It is not you will do something. நீங்க உங்களை பலப்படுத்துறது இல்ல. It is not you will walk boldly. நீங்க தைரியமா இருக்கிறது இல்ல. It is not you will do something. நீங்க ஏதோ செய்யறது இல்ல. No, it is not dependent on us. இது நம்ம பொறுத்தது கிடையாது. It is based on what Jesus Christ has done on the cross. அது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில செய்ததின் அடிப்படையாக வைத்து நம்ம வாழ முடியும். He said, I have overcome the world. அதுல நான் உலகத்தை ஜெயித்தேன். Right? So today we can go to our homes with this attitude. இதை வைத்து நம்ம இந்த சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம். As a believer, let's operate in this finished work mindset. இந்த சிந்தையை நம்ம பெற்றுக் கொண்டிருந்தோமானால், and we can operate in our lives with this fact in our mind. இந்த சத்தியத்தை நம்ம இதயத்துல வைத்து நம்ம இயங்க முடியும். இயங்கினோமானால் we can speak to others through this finished work. மற்றவர்களுக்கு இதை சொல்லுவோமானால், we can come to the throne of grace with all boldness. நம்ம இந்த கிருபாசன தண்டைக்கு தைரியமா வருவோமானால், right, because of what Jesus Christ has done. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ததை வைத்து நம்ம செய்வோம். That is what is Good Friday and Easter. அதுதான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையும் இந்த ஈஸ்டரையும் குறிக்கிறது. On Good Friday Jesus Christ died for our sins on the cross. இந்த குட் ஃப்ரைடே அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார். And that is why it is called Good Friday. அதனால தான் இது குட் ஃப்ரைடே. Because he died for us on the cross. அவர் நமக்காக சிலுவையில மரித்ததனால தான் அது நல்ல வெள்ளி. And he is not only dead, but he was buried and he was rose. He risen again on the third day. அவர் மரித்தது மட்டும் இல்ல, மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். And the grave is empty. இன்னைக்கு அந்த கல்லறை வந்து வெறும் காலியாக இருக்கிறது. And we don't serve a dead God, but we serve a living God. நம்ம வந்து மரித்த இயேசுவை இல்ல, உயிரோடு இருக்கிற இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். And that God says, I have overcome the world. அந்த இயேசு சொல்றார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். So that you don't have to be worried, take courage. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க திடன் கொள்ளுங்கள். So this was the thought that I was thinking, and I'm sure that God would lead us into all the truth. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். And he will comfort us with such truth. அதை வைத்து நம்மை திடப்படுத்துவதற்கும் ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். Let's pray. கர்த்தாவே, இந்த ஒரு சத்தியத்துக்காக நன்றி. Thank you for this truth. கர்த்தாவே, எங்களை ஒரு பொய்யை சொல்லி எங்களை தேற்றாமல் ஒரு சத்தியத்தை அறியக்கூடியவர்களாக நடக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் அந்த சிலுவையிலே கர்த்தாவே அந்த எங்களுடைய பாவத்திற்காக நீர் அந்த சிலுவையை வழியாக நீர் கர்த்தாவே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தாவே உரைத்ததற்காக நன்றி. அந்த ஒரு சத்தியத்திலே கர்த்தாவே நாங்கள் நடக்கவும் கர்த்தாவே அந்த சத்தியத்தை எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே நீங்கள் உங்களுடைய பரிசுத்தாவியை கொண்டு எழுதி கர்த்தாவே எங்களுக்கு நினைப்பூட்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வசனத்தை எங்களுடைய இருதயத்தில் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.